ஒரு தரமான டைம் லூப் ஆனிமி சீரிஸ் பார்க்கணும் அப்படின்னா, அப்ப கண்டிப்பா இந்த ஆனிமி சீரிஸ ட்ரை பண்ணி பாருங்க. ஆனிமி நேம் வந்து சம்மர் டைம் ரெண்டரிங். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். மொத்தமா 25 எபிசோட் மட்டும் தான் இருக்கு. ஹீரோ டோக்கியோல இருந்து அவனோட சொந்த ஊருக்கு வரான். அவனோட கேர்ள் ஃப்ரெண்டோட இறுதி சடங்குக்காக. ஸோ அப்படி வந்து ஹீரோ எதிர்பாராத விதமா செத்து அன்னைக்கு டேல லூப்ல மாட்டிக்கிறான். அன்னைக்கு டேன்னு இல்ல, ஒவ்வொரு தடவை லூப் ஆகும்போது நேரம் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அப்படி அகைன் அவன் செத்து செத்து லூப்ல மாட்டி என்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றது தான் இந்த சம்மர் டைம் ரெண்டரிங். ஒரு 15 எபிசோட் நம்மளை கட்டி போட்டு உட்கார வச்சிருவாங்க. அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு காட்டும்போது டேய் என்னடா நடக்குது இங்க அப்படின்னு நமக்கே தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இருக்கும். அடுத்த ஒரு 5 எபிசோட் ஸ்டோரி பேஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் சில பேருக்கு வந்து போர் அடிக்கலாம், சில பேருக்கு ஓகே அப்படின்னு தோணும், சில பேர் ஓகே இதுவும் நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. பட் ஃபைனலாக ஒரு 5 எபிசோட் மட்டும் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 15 எபிசோடு வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக நமக்கு காட்டிட்டாங்களா, கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் ஒன்று ஃபிக்ஸ் ஆகிட்டு அது பார்க்கும்போது இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஏன் பர்சனலாக தோணிச்சு. மேபி உங்களுக்கு அது எக்ஸைட்டாக தெரியலாம். ப்ரோ இந்த ஆனிமே நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் ப்ரோ அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் பார்க்கும்போது இந்த ஆனிமே சீரிஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க.